ஹாய்மா, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து ஷாமலா வந்து தக்காளி தொக்கும் அப்புறம் புதினா கொத்தமல்லி அந்த தொக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவா. என் பேத்திகள் 2 பேருக்குமே, ஷாமலாக்கும் சாம்பவிக்கும். அதனால இன்னைக்கு அது பண்ணலான் இருக்கேன். அவள் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இந்த சாதத்தை கலந்து கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி, நல்லா இருக்கு பாட்டிங்கிறா. அதனால நான் வரும்போதெல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு தொக்கு பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஓகேம்மா, இப்போ வந்து என்னென்னலாம் இதுக்கு வேணும் அது வந்து கரெக்டா அளவோட சொல்லு. இப்போ தக்காளி தொக்குக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு நல்லா ஒரு சாத்துக்குடி அளவு, மீடியம் சாத்துக்குடி அளவு புளியை போட்டுன்னு இருக்கேன். அப்புறம் அதுக்கு வந்துட்டு ஒரு இவாளுக்கு குழந்தை ரொம்ப காரம் வேண்டாம், அதனால நல்லா ஒரு ஸ்பூன் போட்டா போதும். ஒரு டீஸ்பூன்னா இல்ல ஒரு டேபிள் ஸ்பூன்? ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும். பார்த்துட்டு வேணும்னாக்க அப்புறம் வேணா பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா காரம் நிறைய வேண்டாங்கிறாள்ல அவளுக்கு. அப்புறம் ஒரு பெருங்காயம், இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டா தான் நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். அதை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் உப்பு வேணும், மஞ்சப்பொடி. அப்புறம் இறக்கும் போது இந்த வெந்தயப்பொடி போடணும். எந்த ஊறுகாவும் கெடாம இருக்கும் உனக்கு வெந்தய. அப்புறம் கடுகு, நல்லெண்ணெய். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். புளி என்ன பண்ணணும்? தக்காளி தொக்குக்கு இதோ பேர் புளி எடுத்துன்னு இருக்கேன். எடுக்கும் போதே நம்ம வந்து இதுல கொட்டை, இந்த மாதிரி கோதுன்னு இது பேரு, இந்த கொட்டை கோது அதெல்லாம் இருந்தாக்க கையோட ஃபர்ஸ்ட் எடுத்துடணும், ஈஸியா இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த புளி. இதுல வந்து ஒரு டஸ்ட் கூட இல்ல, டைரக்டா நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். இதை எப்பயுமே இந்த மாதிரி புளியெல்லாம் எடுத்தா கூட ஒரு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அவ வந்து எங்கேயோ காய வச்சிருப்பா வெளியில எல்லாம் போட்டு, அந்த தூசி தும்பெல்லாம் இருக்கும். அதுக்காக அந்த புளியை வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கணும். அந்த தக்காளியை கட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த அருவாமனையில கட் பண்ணாதான் சௌரியமா இருக்கும். நீங்கெல்லாம் வேணும்னாக்க கத்தியில கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது இந்த இந்த மேல் பகுதி இருக்குல்ல, அந்த காம்பு இருக்க பகுதி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருங்க. அப்புறம் இந்த கொட்டை எல்லாம் இப்பெல்லாம் உடம்புக்கு ஆகாதுங்கிற, கிட்னிக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்றா டாக்டர்ஸ்லாம். அதனால என்ன பண்ணுவோம், அதை எடுத்துட்டு அப்புறம் வடிகட்டிக்கலாம் கடைசியில. ஏன்னா இந்த ஜூஸஸ்லாம் வேணும்ல, அதில் வர ஜூஸ் நமக்கு தேவைப்படும். அதனால நீங்க என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கட் பண்ணிட்டேன். அதுக்கு அது உள்ள இருக்கு பாரு அந்த வெள்ளையா, அதெல்லாம் அந்த அந்த காம்பு பகுதி மேல இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் இந்த பாருங்க விதை, அதெல்லாம் அந்த ஜூஸியோட அடியில் ஒரு இது வச்சு நறுக்கியிருக்கேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். வடிகட்டிட்டேன்னா இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். பத்தியா வடிகட்டின ஜூஸ் எப்படி இருக்கு பத்தியா, இதை அதில் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்க அதிலே ஊற்றணும். அதிலே இதை பாருங்க, இதை பார்த்தா இப்போ இந்த புளியில பாரு எந்த டஸ்ட்டும் இல்லை பத்தியில, நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படி கையை விட்டு அப்படி கையால் கசக்கினா புளியை வந்து கரைக்கும் பொழுது ஏதாவது எக்ஸ்ட்ரா 1-2 இருந்தால் கூட அதை எடுத்துடலாம். அப்புறம் இது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த புளி. இன்னும் அதில் ஒரு டஸ்ட்டு கூட, அதாவது மண்ணுக்குன்னெல்லாம் கூட இல்லை. அவள் எப்படி இது பண்ணான்னு தெரியல எனக்கு. அதனால் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் அப்படியே அது மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறேன். அப்படி டஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. புளியை கரைச்சி வடிகட்டிக்கணும். இந்த புளி கெட்டியாவா இல்ல வந்து இல்ல கெட்டியாவா, ரொம்ப தண்ணியா வச்சுக்க கூடாது. ஒரு புளி காய்ச்சலுக்கெல்லாம் இப்ப நான் காட்டுறேன் பாரு, அந்த டென்சிட்டியில இருக்கணும். அந்த மாதிரி ஓரளவு கெட்டியா இருந்தா தான் சீக்கிரமாகும். தண்ணியா வச்சா தெளிச்சு மேடையெல்லாம் ஆயிடும். அது அப்புறம் தொடச்சுண்டு இருக்கும். அதனால நிதானமா விட்டுக்கணும். அந்த புளிக்க தக்கினது நீங்களா பண்ண உங்களுக்கு தெரியும். அது இது மாதிரி மிக்சியில போட்டுடணும். போட்டுட்டு இதை வந்து சொட்டு உப்பு போட்டு அரைச்சோம்னா, பொதுவாக சொல்லுவேன் நம்மலாம் உப்பை போட்டு கொஞ்சம் அரைக்கணும், இல்லாட்டா கலர் மாறிடும் அப்படின்பா. அது என்னன்னு தெரியல எனக்கு. பட் நான் கொஞ்சோண்டு உப்பு இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் வச்சுக்கோ. இதை வச்சுட்டு இதை வந்து நைஸாக அரைச்சிடணும். அரைக்கும் போது நம்மளா கையில தள்ள முடியலன்னா கூட ரிவர்ஸ்ல ஒரு முறை பண்ணாக்க அந்த மேல இருக்கிறதுலாம் மறுபடியும் உள்ள விழுவும். அதுக்கு சொட்டு ஜலத்தை விட்டுக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஜலத்தை கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிருக்கேன் பத்தியா. அண்ணா
நெய்ய அரைச்சிடணும். அப்பதான் வந்து நமக்கு வாயில எதுவும் திப்பி திப்பியெல்லாம் கிடைக்காம தாப்புல இருக்கும் அந்த ஊறுகாய். இதை எடுத்து வச்சுட்டு இந்த மிக்சிலேயே அந்த இருக்க ஜலத்தெல்லாம் விட்டு அலம்பி ரெடியா எடுத்து வச்சுக்கணும். அந்த இன்னும் கொஞ்சம் குறை ஜலம் இருந்ததுல நம்ம விட்ட ஜலம் அதையும் விட்டு நான் இதுலயே விட்டுட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். வேற இதை அலம்பிட்டு நம்ம பாட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ரொம்ப அந்த திக்னஸ் ஒன்று காட்டுறேன். இந்த திக்னஸ் போதும். இப்போ அந்த தக்காளியை நம்ம அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜூஸி ஆயிடும். அது இதுக்கு மேல இதுக்கு தண்ணி விட வேண்டாம். சரி, கரெக்டா இப்படி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப நான் தக்காளியை அரைச்சிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. அதை பத்தியா இந்த தக்காளி அரைச்சுன்னு வந்தது. இதை அரைச்சி இதை ரெடியா வச்சுட்டோமா. இப்ப அடுப்புல வந்து இலுப்பச்செடியை போட வேண்டியதா. எதுல பண்றோமோ அந்த பாத்திரத்தை போட வேண்டியதுதான். ஒரு நல்ல உங்ககிட்ட நல்ல அடிகனமான பாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை வச்சுக்கலாம். இல்ல இலுப்பச்சட்டி அதாவது போட்டுக்கலாம். அடிகனமான பாத்திரத்தை வச்சாதான் ஒட்டாம வரும் உங்களுக்கு. அதாவது இல்லாட்டா சீக்கிரம் அடி பிடிச்ச மாதிரி பிடிச்சுன்றும், காந்த வாசனை வரும் ஒரு மாதிரி. அது இந்த பாத்திரம் சுட்ட உடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அப்புறம் கூட மறுபடியும் விட்டுக்கலாம். ஏன்னா முதலே விட்டு தெளிச்சு ஆயிடும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுன்னு இருக்கேன். இது காஞ்சாச்சு, நல்லா அந்த புகை வருது பார்த்தீங்களா. அதனால இந்த கடுகை என்ன பண்ணணும்னா, கடுகை வந்து எண்ணெய் இருக்கிற பக்கமா விடணும். அப்படி விடும்போது பரவலா போடணும். ஒரே இடத்துலயா போட்டா சரியா வெடிக்காது. ஃபர்ஸ்ட் எதை விடணும்? ஃபர்ஸ்ட் இதான் இந்த கடுகு வெடிக்கணும். நல்லா கடுகு வெடிச்ச உடனே சிம்ல வச்சிருங்கோ. இல்ல அணைச்சிடலாம், கஷ்டமா இருந்தா அணைச்சிருங்க. அணைச்சுட்டு இப்ப வந்து இந்த புளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை விடணும். தண்ணி விடுங்க. அது வந்து கை சுடும், பார்த்து பண்ணும். அடுத்து இது வந்து டொமேட்டோ அரைச்சி வச்சிருக்கோம், தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டுருங்க. தக்காளிலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதால இது கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கலாம். அதாவது இந்த சாத்துக்குடி அளவுன்னு சொன்னா இல்லையா, அது வந்து அது வந்து லூஸ்லி பேக்கடுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அப்படியே டைட்டா இல்லாம இதுவா வந்து ஒரு லூஸ்லி பேக்கட் அவுல் சைஸ் ஒரு சாத்துக்குடியோட சின்ன சாத்துக்குடி சைஸ் புளி போட்டுட்டேன்னா இதுக்கு போதும். ஏன்னா இதுல ஆல்ரெடி புளிப்பு இருக்கு. இப்ப நம்ம நாட்டு தக்காளி தான் எடுத்துக்கோம். இதே பெங்களூர் தக்காளின்னாக்க அப்ப அந்த பெரும்புளி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சாத்துக்குடி அளவு எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இது நாட்டு தக்காளி பெஸ்டா இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கும் அப்படி ஒண்ணு சொல்ல. அந்த தக்காளி கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருக்கும். இதுல கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் தெரியும். அதுல அவ்வளவு புளிப்பு தெரியாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் இதுல ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இது போட்டோம் இல்லையா, ஒரு புளி அரைக்கும் போது போட்டோம். இப்ப வந்துட்டு இப்ப ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுவோம். இந்த பேர் ஏற்கனவே இதுல ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சோம் அந்த புளியில இல்லையா, அதனால இப்போ ஒரு 2 ஸ்பூன் நல்லா இப்படி போட்டுக்கலாம். 2 ஒண்ணு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா புளி இதெல்லாம் புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, அதனால போட்டுக்கலாம். வேணும்னா கடைசியில நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அதாவது ஒரு 4 கிழமை பண்ணும்போது டேஸ்ட் பார்க்க கூடாது. இந்த ஊர்களெல்லாம் ஒன்றும் 4 கிழமைக்கு வந்து பண்ண போறது இல்லை. அதனால கொஞ்சம் நல்லா அதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தட்டில் போட்டு ஸ்பூனை வச்சு கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்த்தேன்னாக்க அதுல தெரியும் உனக்கு உப்பு புளி காரெல்லாம் போதுமான்னு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். மெயின் இப்போ இந்த இதை 2த்தையும் விட்டாச்சு, புளியும் தக்காளியும் விட்டாச்சா. அடுத்து வந்து இதுல ஒரு மஞ்சப்பொடி, அடுத்து மஞ்சப்பொடி போடணும். ஆமா, மஞ்சப்பொடி நல்லா ஒரு 2 போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன். ஏன்னா மஞ்சப்பொடி வந்து உனக்கு வந்து ஒரு ஊறுகாய் கெடாமையும் இருக்கும், நமக்கு கலரும் கொடுக்கும். பார்க்கறதுக்கு கலர் நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகா பொடி. இங்க பாரு, ஒரு டீஸ்பூன் மேல கோபுரமா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உரப்பு நிறைய வேண்டாங்கிற இல்லையா, உரப்பு வேணும்ன்றவா 2 ஸ்பூன் கூட போட்டு. நடுவுல அந்த பெருங்காயம் போட மறந்துட்டேன். அதுக்காக இப்ப என்ன பண்றேன்னா, இந்த இழுப்பு கரண்டி இருக்கு இல்லையா, இதெல்லாம் முன்னெல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுவா. நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது கொஞ்சம் இதுல போடுறதுக்கு இப்ப நான் அதை பொரிச்சு போட போறேன்.
ஏன் பச்சையா போட்டா நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும் பச்சையா போட. அதோட ஊற வச்சு கூட விடுவா. எங்க அம்மாலாம் முதல் நாள் கிளம்புறைய என்ன பண்ணுவா, அதான் அன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் பெருங்காயத்தை ஜலத்தை விட்டு வெந்நீர் விட்டு ஊற வச்சுருவா. அதில் சம்டைம்ஸ் மண்ணெல்லாம் இருக்கும்வா. அந்த காலத்துல கொஞ்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் நன்னா தான் வருது. அப்பெல்லாம் இன்னும் மண் இருக்கும். அது பண்ணி அதை வடிகட்டி விடணும். இல்லாட்டும் அந்த மண்ணெல்லாம் நரன்னு வாயில கிடைக்கும்பா. இப்போ வந்து நன்னா தான் இருக்கு. அப்படி ஒன்றும் டஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இதை வந்து பாரு, இந்த பெருங்காயத்தை வந்து பொரிச்சுட்டு இப்போ நான் அந்த இதுல போட்டு விடுறேன். போட்டேன். இப்ப பாருங்க நன்னா இப்ப கொதி வர ஆரம்பிச்சிருக்குல்ல. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னோ இந்த வெல்லம் துளி உண்டு, வெள்ளத்தையும் கையோட போட்டுரும். அப்புறம் மறந்து போயிடுவோம். அதுக்காக தான் இந்த பாரு, இந்த அளவு வெல்லம் போதும், ரொம்ப வேண்டாம். அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் அது ஒரு சமநிலைப்படுத்தும். பொதுவா இந்த ஊறுகாய்க்கு துளி போட்டேன். அதை போட்டுட்டு இப்ப நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே நல்லா சின்ன சிம்மில் வச்சிடலாம். இல்லை பக்கத்துலேயே இருந்து பார்க்க போறேன்னா மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் தெளிக்கும் போது அதை மூடி வச்சிடணும். இப்போ அதை வந்து இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. அதனால நான் சின்னதாக்கிடுறேன் அப்போ அடுப்பை. இதே மாதிரி நீங்களும் சின்னதாக்கிடுங்க. அது மூடி போட்டு வச்சுக்கோண்டாமா? மூடி போட்டுக்கலாம். ஸோ இதை இப்படி மூடி போட்டு வச்சிடணும். இதுக்கு நடுவில் இப்போ இந்த தக்காளியை பாருங்க. அது வந்து அடிக்கடி பிடிக்காம இருக்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நடுவில் ஒரு முறை வந்து நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி தொக்கும் நல்லா எப்படி ஆயிருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கா. இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுருந்தோம்னா அதுவும் எரிகின்றோம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளால எதுவும் இது பண்ண முடியாது இல்லையா. அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ். இப்போ வந்து பாரு அதே மாதிரியே ஒரு 3 கரண முட்டை விட்டுட்டு நல்லா கலக்கணும். வறுத்தரைச்ச வெந்தயப்பொடி. இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வெந்தயத்தை எப்பயுமே வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா எல்லாத்துக்கும் போடலாம். எல்லாத்துக்கும் இவர் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதை இறக்க வேண்டியது தான். அதை அணைச்சிடலாம் அடுப்பை. சேர்ந்தா மாதிரி பண்ணிட்டோம்னா அது சேர்ந்தா மாதிரி. இதில் எதுவுமே ஒட்டலை பார்த்தியா. இதை 2 பாத்திரத்துலையுமே ஒட்டலை. ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்பப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு முறை, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம இதை வந்து கிளறி விட்டுறணும். இது மொத்தமாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் கொதிக்கணும் இல்லையா? முதல்ல இந்த ஸ்டேஜ்லேருந்து முதல் ஸ்டேஜ்லேருந்து எப்படி 3/4 மணி நேரம் ஆகும். 45 மினிட்ஸ் டெஃபினட்டாக ஆகும். ஏன்னா இதை நம்ம சிம்மில் வச்சு பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது 3/4 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் ஒரு நாள் மெனக்கட்டா இது நிறைய நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம். 1 மாசத்துக்கு வச்சுக்கலாம். 1 மாசம் 2 மாசம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது ஒன்றும் தீர்ற மட்டும் அது வந்து கெட்டே போகாது. ஃபங்கஸ்லாம் எதுவுமே வராது. அதுக்காக இப்படி நல்லா இது பண்ணுறது. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா எல்லாம் இதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இந்த பக்கத்தில் நம்ம இதை வந்து எடுத்து வச்சுட்டோம்னாக்க அது பாட்டுக்கு கெடாமல் நல்லா இருக்கும். அவ்வளோதான். நான் அதை அடுப்பை அணைச்சுடுறேன். ரெண்டுமே நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடணும். பக்கத்தில் இருந்துட்டு பார்த்துட்டு, இல்லாட்டா கொஞ்சம் கேப் இருக்கா மாதிரி தட்டை வச்சு மூடணும். ஏன்னா அதுலேயே தண்ணி இருந்து அதுலேயே விடக்கூடாது. இருத்து அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் வருது இல்லையா, அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அந்த மூடி போட்டு லைட்டாக மூடணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து உள்ளே சொட்டாது. சொட்டி எடுத்தோன்னா இல்லாட்டா இந்த கெட்டு போயிடும் உனக்கு. திருப்பி தண்ணி பட்டேன். இப்போ இதில் தண்ணி இல்லாதால இது நல்லா ஆண்டு வரும், கேடாது. இப்போ இந்த தொக்கு இப்போ நல்லா ஆறிடுக்கு. இப்போ ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது உள்ள இந்த தொக்கை இப்போ எடுத்து வச்சுட்டோம்னா கெடாமல் இருக்கும். இதை பாரு, இது தக்காளி தொக்கு பண்ண பாத்திரத்தில் இவ்வளோ ஒட்டின்னு இருக்கு. இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வெடிச்ச சாதம் இருக்கு. இதை வந்து நம்ம போட்டு இதில் பெரட்டிட்டு குழந்தைகள் கொடுக்கலாம். இல்லை பெரியவா எல்லாருமே சாப்பிடலாம். ஊறுகாய் ரெடியாக எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்து இது வந்து சாதம். நான் இதெல்லாம் 10 இதை தொட்டுட்டு அதெல்லாம் தொடக்கூடாது. ஏன்னா நல்லதான், ஃபங்கஸ் வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. இந்த சாதம்லாம் தொட்டுட்டு அந்த கையோடைய ஊறுகாவை தொட்டோம்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். அதுக்காக தான் இது வந்து ஒரு பெரிய மடின்னு சொல்ல வரல நான்.
இது இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் நல்லது. அவ்வளோதான். அந்த காலத்தில் அதுக்கு தான் அப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கா. கை அலம்பிருந்தா அடுத்த முறை கையை தொடச்சிட்டு தான் அந்த ஊறுகாவை தொடணும். ஆச்சா. நெக்ஸ்ட் இந்த ஊறுகாய் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளி ஊறுகாய். இதை வந்து நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு. என்னென்னா இப்போ சப்பாத்தி வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி ஆற்றுல பண்ணுறோம், சைட் டிஷ் பண்ண முடியல, உடனே இந்த தக்காளி தொக்கை நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை ரோல் பண்ணி வச்சுட்டு அதை சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைகளுக்கு வந்து மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுன்னா இதை போட்டு கலந்து கொடுக்கலாம். ஆனால் அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு நெய் வேணா நெய் இல்லை நல்லெண்ணெய் இதை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இல்லை முந்திரி எது வேணுமோ இதை தாளித்து கொட்டிட்டு 2 கருவேப்பிலையை போட்டுட்டு அந்த சாதத்தை ஆற வச்சு அது மேலே ஒட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தொக்கை ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சாதத்துக்கு ஏற்ற அளவு அந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுடலாம் ஸ்கூலுக்கு. அது ஒரு கலந்த சாதம் மாதிரி தானே. டிஃபன் பாக்ஸு ஜம்முன்னு எடுத்துன்னு போயிடுவா பாட்டுக்கு. தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வடை, சிப்ஸு ஏதோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப யூஸாக இருக்கும். அதே இதை வந்து நீங்கள் தோசை, இட்லி அதுக்கும் தொட்டுக்கலாம். அதுக்கு எப்படி தொட்டுக்கணும்னா நல்லா கட்டி தயிர் இது ஒரு ஸ்பூன் போட்டுண்டு ஒரு 2 கரண்டி தயிரை விட்டுக்கணும். அதில் நல்லா குழைச்சிடணும். அந்த தயிரில் இந்த இதை போட்டு தக்காளி தொக்கை போட்டு குழைச்சின்ட்டு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுண்டு சாப்பிடலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு இதெல்லாம் கை கொடுக்கும். நம்மளால் இன்றைக்கி சட்னி பண்ண முடியல, ஏதோ ஒரு சைட் டிஷ் பண்ண முடியல, அப்போது நம்ம இதை வந்து இட்லி தோசைன்னா தயிர் கலந்துக்கலாம், சப்பாத்தின்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி